நான் உங்கள் அப்போஸ்தலன் பவுல் பெதஸ்தா பெத்தேல் சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போவோம். தொடர்ந்து இந்த வார்த்தையை நான் ஏற்கனவே கொடுத்ததுதான், ஆனா அதை திரும்ப கொடுக்கும்படியாக நாவில் ஏவப்பட்டேன். இப்ப சாட்சி ஆராதனை நடத்தும் போதும் அதை டச் பண்ணி தான் வருகிறார். சபை எவ்வளவு முக்கியம் என்பதை அடையாளப்படுத்துகிறது. சோர்ந்து போய் இயேசு மரித்த பின்பு சீஷர்கள் என்ன செய்வோம் என்று ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டார். அவர்கள் ஒவ்வொரு விதமாய் அவரவருடைய சிந்தைக்கு அவரவருடைய எண்ணங்களுக்கு அவ்வளவுதான் அவர் போயிட்டாரு. இனி நம்மளை யார் நடத்தும்? சிலர் நம்ம வேலையை பார்ப்போம், சிலர் நம்ம ஊருக்கு போயிடலாம், சிலர் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். பல நிலைமையில இருந்தபோது திரும்பவும் அவர்களை எல்லாம் ஒரே முகப்படுத்தினார். எதற்காக? அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதின் சாட்சியாய் வாழ. ஊருக்கு போனவன கொண்டு வந்து நிறுத்தினார். என்ன நடக்குதுன்னு வேடிக்கை கொண்டு வந்து நிறுத்தினார். இனி நம்மளை நடத்த யாரும் இல்லைன்னு சொன்னவன கொண்டு வந்து நிறுத்தி அவர் உயிர்த்தெழுந்தார், எல்லாரை போல மரித்தார், ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார், நான் சாட்சி என்று நின்றார்கள். அப்படிப்பட்ட சாட்சியாய் வாழதான் தெய்வம் உங்களை தெரிந்து அதை சார்ந்ததுதான் இன்றைய செய்தி. நம்மோடு கூட பேசுவார். கர்த்தராகிய இயேசு தம்முடைய ஃபாலோயர்ஸ், தன்னை பின்பற்றி வருகிறவர்களை ஏற்படுத்தினார். ஒரு கேள்வி எழுப்பி பாருங்களேன். அவரே தெய்வம், அவரே கர்த்தர், அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். பின்பு சொல்லுகிறார், இதெல்லாம் உண்டாக முன்பே நான் இருந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட தெய்வம் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரனாயோ தேவகுமாரனாயோ அவர் வாழ்ந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நேரம் அவருடைய 30வது வயது வேத பிரமாணத்தின்படி அவர் கொடுத்த சட்டங்களின்படி அவர் நடந்தார். 30 வீட்டை விட்டு வெளியிலே வந்து பரலோகத்துக்கான வேலையை தொடங்கி எதற்கு வந்தாரோ அந்த வேலையை துவங்கினார். அப்போ அவரே கர்த்தர், அவரே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்க வேண்டியது. எதற்காக? தன்னை பின்பற்றுகிறவர்களை ஏற்படுத்தினார். ஒரு நல்ல பலசாலி எதுக்காக 10 பேரை கொண்டு வருவான்? வரலா, ஏன்னா அவனுக்கு பலன் இருக்கு. அவனுக்கு பலன் இல்லையானா அவன் என்ன பண்ணலாம்? ஒரு 10 பேரை கூட்டின்னு வரலாம். ஆனா இவர் தெய்வம், இவர் ஏன் ஏற்படுத்தினார்? தன்னை பின்பற்றுகிறவர்களை. யோசித்து பாருங்க, எதற்காக? அவர் உண்டு என்பதை, அவர் இருக்கிறார் என்பதை, அவர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை, அவருக்கு பின்பு அதை எடுத்து சொல்லுகிற சாட்சியாய் தான் ஏற்படும். அதற்காக தான் அவர்களை அழைத்தார். இதை இன்னைக்கு முடிக்க முடியாது, இதை தொடரலாம் பின்பு. கர்த்தர் நல்லவர். Book of 1 John 4:3. 1 John 4:3.
மாம்சத்தில் வந்த ಮಾಂಸದಲ್ಲಿ ಬಂದಂತಹ கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. ಕ್ರಿಸ್ತನ ಅರಿಕೆ ಮಾಡದೇ ಇರುವ ಯಾವ ಆತ್ಮವು ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿದ್ದಲ್ಲ. ஹalleluya. சோ இங்க வேதம் தெளிவுபடுத்துகிறது. ವೇದವು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತಿದೆ. சோ கர்த்தரை பின்பற்றினதான ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಾದರೆ சீஷன் தான் எழுதுகிறார். ಶಿಷ್ಯರೇ ಇದನ್ನು ಬರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. மாம்சத்தில் வந்த ಮಾಂಸದಲ್ಲಿ ಬಂದಂತ நமக்காக மனித குமாரனாக ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ இறங்கி வந்ததான இந்த இயேசுவை ಬಂದಂತ ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ அறிக்கை பண்ணாதவன் ಅರಿಕೆ ಮಾಡದೇ ಇರುವವನು அவருடையவன் அல்ல. ಅವರಿಗೆ ಸೇರಿದವರಲ್ಲ. அப்படின்னா என்ன சொல்றா? ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? தன்னை பின்பற்றுகிறவன் ತನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರು அவனுக்கான வாழ்க்கை வாழ்றவனாய் இருக்க கூடாது. ಅವನಿಗಾಗಿ ಬೇಕಾಗಿರುವ ಜೀವನ ಜೀವಿಸುವನಾಗಿರಬಾರದು. தன்னை அழைத்தவரை, ತನ್ನನ್ನು ಕರೆದವರ, தன்னை தெரிந்தெடுத்தவரை, தன்னை அபிஷேகித்தவரை, தன் பாவங்களற தன்னை சுத்திகரித்து பரிசுத்தவானாய் மாற்றின அவரை ಪಾಪದ ಶುದ್ಧೀಕರಿಸಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದವರಿಗೆ மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவன், ತಿಳಿಸುವವರಾಗಿ மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறவன், ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುವವನಾಗಿ அவருக்கானவன், ಅವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ ಎಂಬುದನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. ஹல்லேலூயா. இப்போ நெருப்பு இருக்குது. ಇವಾಗ ಬೆಂಕಿ ಇದೆ. இப்போ இது நெருப்புன்னு வைங்க. ಇದು ಬೆಂಕಿ ಅಂತ ಅಂದ್ಕೊಳ್ಳಿ. இது நெருப்பு. ಇದು ಬೆಂಕಿ. தொட்டா என்ன ஆகும்? ಮುಟ್ಟಿದರೆ ಏನಾಗುತ್ತದೆ? இது நெருப்பு. ಇದು ಬೆಂಕಿ. தொடாத. ಇದು ಮುಟ್ಟಬೇಡ அப்படின்னு நெருப்பு சொல்லுமா? ಹಾಗಂತ ಬೆಂಕಿ ಹೇಳುತ್ತದಾ? யார் சொல்றது? ಯಾರು ಹೇಳುವುದು? மனுஷன் இல்ல, உன் மனசு, உன் அறிவு சொல்லுது. ನಿನ್ನ ಬುದ್ಧಿ ಹೇಳುತ್ತದೆ இத தொடாத, ಇದನ್ನು ಮುಟ್ಟಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ. தொட்டா ಮುಟ್ಟಿದರೆ ஆனா சிலது என்ன பண்ணுது? ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಏನು ಮಾಡ್ತಿದೆ? அந்த சூடுனா என்னன்னு தெரியாது. ಆ ಬಿಸಿ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. அதனால என்ன பாதிப்பு உண்டாகும்னு தெரியாது. ಅದರಿಂದ ಏನು ಬಾಧೆ ಉಂಟಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அத தொட்டு பாப்போமேன்னு ಅದನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ தொடறது. ಮುಟ್ಟುವುದು. அப்புறம் என்ன ஆகும்? ಆಮೇಲೆ ಏನಾಗುತ್ತದೆ? கால ஆறிச்சா? அப்போ ಬೆಂಕಿಲ ಸುಟ್ಟುಕಿಟ್ಟ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟುಕೊಂಡರೆ ಎಷ್ಟು ತಿಂಗಳಾಯ್ತು? ಎತ್ತನೆ ಮಾದನಗಳಾನದು 6 ತಿಂಗಳಾಯ್ತು ಅದು ವಾಸಿಯಾಗ. 6 ಮಾಸ ಮಾಚ ಅದು ಗುಣமாக. சோத்திர. அப்போ தொடறது, ಮುಟ್ಟುವುದು, தொட்டு ಮುಟ್ಟಿ அதிலே ಅದರಲ್ಲಿನೇ பாதிப்படைந்து ಬಾಧೆ ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡು வருவது ಅದು என்ன? ಅದು ಏನು? அது ஒரு அனுபவம். ಅದೊಂದು ಅನುಭವ. திரும்பி தொடுவான், ತಿರ್ಗಾ ಅದನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇವಾ? திரும்பಿ தொடுவான், ತಿರ್ಗಾ ಅದನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇವಾ? தொடமாட்டான். ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஏன்னா ஏற்கனவே அது நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சு. ಯಾಕಂದ್ರೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಳ್ಳೆ ಅನುಭವ, பல வேதனையை அது ஏற்படுத்தி இருக்கு. ಅನೇಕ ವೇದನೆಯನ್ನು அதனால திரும்பಿ ಪುನಃ இல்ல தொட்டு பாப்போம்னா கூட ಮುಟ್ಟಿ ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த அனுபவம் என்ன சொல்லும்? ಅನುಭವ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? வாணா, ಬೇಡ, ஏற்கனவே 6 மாசம் பட்ட கஷ்டம் போதும், ಮುಂಚಿತವಾಗಿ 6 ತಿಂಗಳು ಪಟ್ಟಂತ ಕಷ್ಟ ಸಾಕು அப்படின்னு அந்த அனுபவம் நம்மை உணர்த்தும். ಅನುಭವ ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತದೆ. ஆனா தொடாமையே, ಮುಟ್ಟದನೆ, அதன் பக்கம் போகாமையே ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗದ ಹಾಗೆ வாழ்கிறவன் ಬದುಕುವವನು ಯಾರು? ஞானமுள்ளவன், ಜ್ಞಾನವಂತನು, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அனுபவத்தில் வாழ்கிறவர்களும் உண்டு, ಅನುಭವದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವರು ಉಂಟು, தேவனை சார்ந்து ஞானமாய் நடக்கிறவர்களும் உண்டு. ದೇವರ ನಂಬಿ ಜ್ಞಾನವಾಗಿ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರು ನಡೆದುಕೊಳ್ಳುವವರು சபையில இருக்கிற ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ இப்படி அனுபவத்தில் நடக்கிறவர்களாய் இருக்க கூடாது, ஞானத்தில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சகல ஞானமும் அறிவும் நம்மை அழைத்த தெய்வத்தால் உண்டாயிருக்கிறது. அவர் ஒருவரே இதற்கு காரணகர்த்தனாய் இருக்கிறார். அதனாலதான் ஞானி எழுதுனா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு எழுதி வைத்தார். அப்போ இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களை அவர் அழைத்தார். எதற்காக? அவரை பற்றி மாம்சத்தில் வந்த அவரை
மற்றவர்களுக்கு அறிக்கை பண்ண வேண்டும். ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. முதல்ல நாம் அறிக்கை பண்ணினோம். ಮೊದಲಾಗಿ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡೆವು. ஆண்டவர் என் பாவங்களை ದೇವರನ್ನ ಪಾಪಗಳನ್ನು மன்னிக்கிற தெய்வம். ಕ್ಷಮಿಸುವಂತ ದೇವರು. அவருடைய இரத்தம் ಅವರ ರಕ್ತವು என்னை பாவங்களை சுத்திகரிக்கும் ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ என்று நாம் அறிக்கையிட்டோம். ಎಂದು ನಾವು ಅರಿಕೆ ಇಟ್ಟೆವು. இப்போ ಇವಾಗ இந்த பாவ அறிக்கையை சொல்லவில்லை, ಪಾಪದ ಅರಿಕೆಯನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. அவரே தெய்வம் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ಅವರೇ ದೇವರೆಂಬುದು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ತಿಳಿಸು ಅರಿಕೆ ಮಾಡುವ, அதை அறிக்கை செய்கிற, ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವ, அதை பேசுகிற, அதை சொல்லுகிறவர்கள் ಹೇಳುವಂತವರು அவருக்கு தேவை. ಅವರಿಗೆ ಅಗತ್ಯ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தெய்வம்தான், ಅವರ ದೇವರೇ, அதுல மாற்றம் இல்ல, ಅದರಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. அவரால் செய்ய முடியும். ಅವರಿಂದ ಮಾಡೋದಕ್ಕಾಗುತ್ತೆ. ஆனால் அந்த வேளையை, ಆ ಕೆಲಸವನ್ನು, அவர் தெய்வம் என்ற வேளையை, அவர் ದೇವರೆಂಬ அவர் ಕೆಲಸವನ್ನು, உயிர்த்தெழுந்தார் என்ற அவர் வேளையை, ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಎದ್ದು அவரே ಕೆಲಸ, பாவ பரிகாரி, ಅವರೇ ಪಾಪ ಪರಿಹಾರ, அவரே உன் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ அவர் ஆட்டுக்குட்டியானவர் ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡ ಕುರಿಮರಿಯಾಗಿದ್ದಾರೆ என்பதை ಎಂಬುದನ್ನ நீ என்ன பண்ணணுமா? ನೀವೇನು ಮಾಡಬೇಕಂತೆ? மற்றவர்களுக்கு ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ತಿಳಿಸುವವರಾಗಿರಬೇಕು என்று கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ಎಂಬುದಾಗಿ ದೇವರನ್ನು அதை ಅடையாளப்படுத்துகிறார். ಅದನ್ನು ಗುರುತುಪಡಿಸುತ್ತಾರೆ. அதற்காக தான் ಅದಕ್ಕಾಗಿಯೇ கர்த்தர் உங்களை அழைத்து தெரிந்தெடுத்திரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆதலால் ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டதான நாம் ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ನಾವು எப்படி ಹೇಗೆ சீஷர்கள் ಶಿಷ್ಯರು அந்த அழைப்பிலே நின்று செயல்பட்டார்களோ, ಕರೆಯಲ್ಲಿ ನಿಂತು ಕಾರ್ಯ ಮಾಡಿ எப்படி அந்த அழைப்புக்கானவர்களாய் வாழ்ந்து ಕರೆಗೆ ಬೇಕಾದ ಜೀವಿಸಿ கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்ந்தார்களோ, ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸೇರಿದರು. அப்படி ಹಾಗೇನೆ நீங்களும் நானும் கூட என்ன பண்ண ನೀವು வேண்டும்? ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கானவர்களாய் வாழ்ந்தே ஆக வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಜೀವಿಸಲೇಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடையவர்கள், ನಾವು ದೇವರಿಗೆ ಸೇರಿದವರು. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவர் நம்மை தெரிந்து ಅವರೇ கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. எதற்காக? ಯಾದಕ್ಕೋಸ್ಕರ? அவரே தெய்வம் என்பதற்காக, ಅವರೇ ದೇವರೆಂಬುದು, அவரே உயிர்த்தெழுந்தவர் ಅವರೇ என்பதை ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಎದ್ದು ಬಂದರೆಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ சாதி ஜனங்களின் நடுவே ಜಾತಿ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ அடையாளப்படுத்தும்படியாக ಗುರುತುಪಡಿಸುವವರಾಗಿ கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி ಕರ್ತನು இருக்கிறார். ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ஆம் அதிகாரத்தில் 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 19ஆம் வசனம், 19ನೇ ವಾಕ್ಯ, 4:19. 4:19. ಅವರಿಗೆ ಆತನು, ನನ್ನ ಹಿಂದೆ ಬನ್ನಿರಿ, ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯುವ ಬೆಸ್ತರನ್ನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಮಾಡುವೆನು ಎಂದು ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. என் பின்னே வாருங்கள், ನನ್ನ ಹಿಂದೆ ಬನ್ನಿರಿ, உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவே. ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯುವರಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತೇನೆ. அந்த 18ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, 18ನೇ ವಾಕ್ಯ ಓದಿದ್ರೆ, இயேசு ಯೇಸು ಗಲಿಲೆಯ ಸಮುದ್ರದ ಬಳಿಯಲ್ಲಿ ತಿರುಗಾಡುತ್ತಿರುವಾಗ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರಿಬ್ಬರು ಬಲೆ ಬೀಸುವುದನ್ನು ಕಂಡನು. ಅವರು ಪೇತ್ರನೆನಿಸಿಕೊಳ್ಳುವ ಸೀಮೋನ ಮತ್ತು ಅವನ ತಮ್ಮನಾದ ಆಂದ್ರೇಯ. ஹல்லேலூயா. இப்போ ಇವಾಗ இங்க பேதுருவோ ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನು அந்திரேயாவோ ಅಂದ್ರೇಯನು என்ன பண்றாங்க? ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? சும்மா இருந்தாங்களா? ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಾರಾ? இல்ல, ಇಲ್ಲ, அவங்க வேலை செஞ்சுட்டு ಅವರು இருக்கிறாங்க. ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்களுக்கான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்களுக்கான தொழில் ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಕೆಲಸ அவருடைய கரங்கள்ல இருக்கிறது. ಅವರ ಕರದಲ್ಲಿದೆ. அவர்கள் வேலை செய்கிறார்கள். ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் வேலை செய்யும் போது ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ வேலை செய்கிற அவர்களை பார்த்து ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಅವರನ್ನು ನೋಡಿ சும்மா இருக்கிறவனை கூப்பிடல, ಸುಮ್ಮನೆ ಇರುವವರನ್ನು ಕರೀಲಿಲ್ಲ. தத்தி எல்லாம் அவருக்கு யூஸே கிடையாது. ಕಟ್ಟರೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಉಪಯೋಗವೇ ಇಲ್ಲ. நல்லா வாங்கிக்கங்க. ಚೆನ್ನಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. சும்மா உட்கார்ந்து இருக்கிறவன ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತಿರೋನ கூப்பிட்டு வேலை கொடுப்பார். ಕರೆದು ಕೆಲಸ ಕೊಡ್ತಾರೆ. ராஜ்யத்தை கட்டுகிற வேலையை ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಕೆಲಸವನ್ನ பிரயாசப்படுகிறவன்ட்ட தான் கொடுப்பார். ಪ್ರಯಾಸ ಪಡುವವನ ಕೈಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕೊಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இதே இயேசு சொல்லுகிறார், ಇದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, வழி அருகே போகிறவர்கள், வழியில போறவன், ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವವರು, சும்மா இருக்கிறவன ಸುಮ್ಮನೆ ಇರುವವರು, வாப்பா ಬಾರಪ್ಪ என் தோட்டத்துல வந்து ನನ್ನ ತೋಟದಲ್ಲಿ ಬಂದು பழம் கொய்யுங்க, ಹಣ್ಣನ್ನು ಕೊಯ್ಯಿರಿ, உங்களுக்கு நான் கூலி கொடுக்கிறேன். ನಿಮಗೆ ನಾನು ಕೂಲಿನ ಕೊಡುತ್ತೇನೆ. காலையில ஒரு கும்பல கூலிக்கு வச்சா, ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಗುಂಪನ್ನ ಕೂಲಿಗಿಟ್ಟಿದ್ದರು. அப்புறம் திருப்பி ನಂತರ அப்படியே டீ கடைக்கு வந்தா, ಹಾಗೆ ಟೀ ಅಂಗಡಿಗೆ அங்க ಬಂದರು. இன்னும் 10 பேர் உட்கார்ந்து ಅಲ್ಲಿ ಇನ್ನೂ 10 ಜನ ಕುಳಿತಿದ್ರು. ஏடா வேலைக்கு போலையா? ಯಾಕೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ವಾ? இல்ல, ಇಲ್ಲ, வாடா நான் வேலை தரேன். ಬಂದು ನಿಮಗೆ ಕೆಲಸ ಕೊಡುತ್ತೇನೆ. அவனையும் கூட்டின்னு வந்து வேலை. ಅವರನ್ನು ಕರೆದು ಕೆಲಸ ಕೊಟ್ಟರು. திருப்பಿ சாயங்காலம் டீ குடிக்க போனா, ಈಗ ಸಾಯಂಕಾಲ
ಸಾಯಂಕಾಲ ಟೀ ಕುಡಿಯಕ್ಕೆ ಹೋದ್ರು. அங்க இன்னொரு 5 பேர் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಇನ್ನೂ 5 ಜನ ಇದ್ದರು. வேலைக்கு போலையா? ಕೆಲಸ ಹೋಗಿಲ್ವಾ? இல்ல சார் வேலை இல்ல. ಇಲ್ಲ ಸರ್ ಕೆಲಸವಿಲ್ಲ. வான்னு கூட்டிட்டு வந்து வேலையில விட்டாரு. ಬಾ ಅಂತ ಕರೆದುಕೊಂಡು ಕೆಲಸ ಬಿಟ್ರು. எல்லாருக்கும் ஒரே ரூபா கூலியை கொடுத்தாங்க. ಎಲ್ಲರಿಗೂ ₹1 ಕೂಲಿ ಕೊಟ್ಟರು. சும்மா உட்கார்ந்தவனையும் கூட்டிட்டு வந்து கூலி கொடுத்தாரு. ಸುಮ್ಮನೆ ಕೂತಿರು ತಂದು ಕೂಲಿ ಕೊಟ್ಟರು. நல்லது. ಒಳ್ಳೇದು. ஆனா ಆದರೆ அவனை என்ன வேலைக்கு ஏற்படுத்தினா? ಅವನು ಯಾವ ಕೆಲಸಕ್ಕೆ ಏರ್ಪಡಿಸಿದರು? சோ பண்படுத்தப்பட்டு ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಲ್ಪಟ್ಟು பாதுகாக்கப்பட்டு ಕಾಯಲ್ಪಟ್ಟು நல்ல பலன் கொடுக்கிற ಒಳ್ಳೆಯ ಫಲವನ್ನು ಕೊಡುವಂತಹ திராட்சை பழங்களை, ದ್ರಾಕ್ಷ ಫಲವನ್ನ, தோட்டத்தின் கனிகளை ತೋಟದ ಹಣ್ಣುಗಳನ್ನ அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கிற வேலையை கொடுத்தார். ಅವರ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಸೇರಿಸುವ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஆனா ಆದರೆ அவர் உண்டு என்பதை அடையாளப்படுத்துகிறதை ಎಂಬುದನ್ನು ಗುರುತು இப்படி ತೋರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ சும்மா இருக்கிறவன்ட்ட கொடுக்காம ಸುಮ್ಮನೆ ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಡದೆ ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்த ಉಚಿತವಾಗಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಂತಹ, வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருந்த ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ அந்த ಪಡುತ್ತಿದ್ದ நாளுக்கான ಆ ದಿನಕ್ಕಾಗಿ தன்னுடைய வாழ்வாதாரத்தை ತನ್ನ ಜೀವನದ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ அவன் பிரயாசப்பட்டு முன்னெடுத்துக் கொண்டு இருக்கும்போது ಅವನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿರುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು ಕಂಡು அதுல பலன் இருந்ததோ இல்லையோ, ಅದರಲ್ಲಿ ಫಲ ಇದ್ದಿತ್ತೋ ಇಲ್ಲವೋ ஆனா ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தான். ಆದರೆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದ அப்படிப்பட்டவனை ಅಂತವರನ್ನ அவர் போய் சந்திக்கிறார். ಅವರು ಹೋಗಿ ಸಂಧಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்களிடத்துல சொல்லுகிறார், ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, எப்பா மீன் பிடிக்கிறவர்களே, ಎಲೆ ಮೀನು ಹಿಡಿಯುವವರೇ, வலை போட்டுக்கிட்டு இருக்கிறவளே, ಬಲೆ ಹಾಕುತ್ತಿರುವವನೇ, அதுல என்ன உனக்கு கிடைக்கும்? ಅದರಲ್ಲಿ ನಿನಗೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? ஏதோ உன் பிரயாசத்துக்கு பலன் ಏನೋ கிடைக்கும். ನಿನ್ನ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ಫಲ ಸಿಗುವುದುಂಟು. ஆனா நீ எனக்கு செவி கொடுப்பாயானா? ಕಿವಿ ಕೊಡುವುದಾದರೆ என்ன ஆண்டவரே, ಏನು ದೇವರೇ, என்ன சார் சொல்றீங்க? ಏನಪ್ಪ ಏನ್ ಸಾರ್ அவரு சொன்னாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, அதெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வா. ಅದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. சோ என் பின்னே வருவாயானா? ನನ್ನ ಹಿಂದೆ ಬರುವುದಾದರೆ மீன் பிடிக்க அல்ல, ಮೀನು ಹಿಡಿಯೋದಕ್ಕೋಸ್ಕರವಲ್ಲ, மனுஷனை பிடிக்க நான் உன்னை ஏற்படுத்துவேன். ಮನುಷ್ಯನ ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ನಾನು ಏರ್ಪಡಿಸುವೆನು. அல்லேலூயா. ஹalleluya. ஏன் மனிதனை பிடிக்கிறார்? ಯಾಕೆ ಮನುಷ್ಯನ ಹಿಡಿದಿದ್ದಾನೆ? இந்த மனிதர்களுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். ಈ ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದರು. அவர் வந்த நோக்கமே ಅವರು ಬಂದಂತ ಗುರಿಯೇ மனிதர்களை ரட்சிக்க, ಮನುಷ್ಯರನ್ನು ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ, அவருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்வதற்காக அவர் வந்தார். ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಬಂದರು. ஆதலால் அவர் அடுத்தபடியாக ನಂತರವಾಗಿ அவர் ஏற்படுத்துகிறார் ಅವರು ಏರ್ಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ மனிதர்களை ಮನುಷ್ಯರನ್ನ தேவராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள. ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸಿಕೊಂಡು தேவ